லாஸ்ட் வீக் வந்து கோல்டு பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு $4,000 வந்து க்ளோஸ் இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம லாஸ்ட் வீக்கும் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் அரௌண்ட் ஒரு 4,200 வந்து ட்ரேட் ஆகும்போது இங்கே வந்து நான் பையிங் போவேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கான ரீசன் வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரண்ட்டாக வந்து இப்போ கோல்டு வந்து ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ரேட் ஆகுது. அதனால ஒன்ஸ் இது வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பையிங் போகலாம். அது வரையும் வந்து பையிங் போகாதீங்க, இது செல்லிங்கில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுமோ அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அரௌண்ட் ஒரு $200 கிட்ட வந்து ஒரு ஃபால் வந்து கொடுத்துருந்தது. இப்போது ஒரு நிறைய நியூஸஸ் வந்து இப்போ கோல்டு பற்றி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பேஸ் பண்ணிவிட்டு கோல்டு வந்து கிராஷ் ஆகுமான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோவில் வந்து கோல்டு வந்து நம்ம திரும்பியும் அந்த கிராஷ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா, அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின். ஏன்னா இப்போ நம்ம ஒரு 3 to 4 monthsக்கு முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் பர் கிராம் வந்து கோல்டு அரௌண்ட் ஒரு 12,600 வரையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து நீங்கள் எப்படி இந்த இடத்துல இருக்கும்போதே வந்து எப்படி ஃபாலோ ஆகுன்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா இப்போது கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லும் போது 14,500 இருந்தது. அந்த பர் கிராம் ஆஃப் கோல்டு வந்து 14,500 15,000 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 13,000 பர் கிராம் வந்து 13,000 வந்து நம்மளுக்கு வந்து ட்ரேட் ஆகுது. அப்போது ஸ்டில் அந்த 12,600 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து 12,600 வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது என்னென்ன கீ லெவல்ஸ்ன்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போது கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் இப்போது ஜூன் மந்த் வந்து அந்த 30th எங்கே வந்து நம்மளுக்கு வந்து பாட்டம் ஹிட் பண்ணிவிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்ததோ திரும்ப மார்க்கெட் ஆச்சுன்னா இப்போ அதே ரேஞ்சில் வந்து ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுத்துருக்கு. அப்போது இப்போ கோல்டு பொறுத்தவரையும் இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். அரௌண்ட் ஒரு 3,950 இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகும். அப்போது ஒன்ஸ் இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கிருந்து ஒரு மேஜரான ஒரு ஃபால் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போது கரண்ட்டாக இன்னும் நம்மளுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் போகும்போது இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போது இதோட நம்மளுக்கு லோயர் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இங்கே செல் சொன்னதுக்கான ரீசனும் வந்து நான் அதில் வந்து முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். அப்போது எப்படி வந்து நம்மளுக்கு என்ன நியூஸஸ் வந்தாலும் ஜஸ்ட் ஒரு டெக்னிக்கல் பேஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன விஷயம் கோல்டு வந்து சேனலில் ட்ரேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு சேனலில் வந்து ட்ரேட் ஆகுது. அதனால் இந்த சேனலுக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கு தான் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து பையின்னு சொல்லியிருந்தேன். இப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து மார்க்கெட் எக்ஸாக்டாக இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஹிட் ஆகும் போதெல்லாம் ஒரு ரிஜெக்ஷன், அதே மாதிரிக்கு பாட்டமில் பார்க்கும்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுது. அப்போது இப்போ சேனலோட பாட்டம்னு சொல்லி பார்க்கும்போது எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து சேனலோட பாட்டமும் அந்த சப்போர்ட் லெவலும் வந்து நம்மளுக்கு வந்து சேம் இதில் வந்து இருக்குது. அப்போது ஒன்ஸ் இந்த சப்போர்ட் லெவல் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சேனல் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து சேனல் கம்ப்ளீஷன் சொல்ல மாட்டோம், இது வந்து ஜஸ்ட் ஒரு சேனல் ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போது இது பிரேக் அவுட் பேஸ் பண்ணி தான் இந்த சேனல் வந்து நம்மளுக்கு வந்து வேலிட் ஆகுமா இல்லைனா வந்து இன்வால்வ் ஆகுமான்னு சொல்லி. ஏன்னா இப்போ ஒரு பேட்டர்ன்ஸும் அந்த பேட்டர்னோட ஃபார்மேஷன் சொல்லியிருக்கு. அந்த பேட்டர்ன் கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த பிரேக் அவுட் ஆனால் தான் அந்த பேட்டர்ன் வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான் வந்து பை, இல்லை நம்மளுக்கு வந்து சப்போர்ட் இல்லைனா வந்து இந்த பாட்டமில் வந்து நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா திரும்பவும் வந்து நம்மளுக்கு வந்து கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செல். இதில் வேறு என்ன ரீசன், ஏன்னா இப்போது ஒரு சேனல் பேஸ் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ வந்து வேறு என்ன ரீசன், இப்போது அந்த 12,600 இது வந்து எப்படி நான் முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண சொல்லி ஜஸ்ட் இது வந்து நான் சொல்கிறேன். இப்போது கோல்டு பார்க்கும்போது இது நம்ம லாஸ்ட் ஒரு 3 to 4 months முன்னாடியே வந்து அதில் சொல்லியிருப்பேன். இங்கிருந்து மேலே போகுதுன்னா அதுக்கு கண்டிப்பாக மார்க்கெட் வந்து எப்பயுமே மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ்க்கு சர்டைன் லெவல் நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் வரும் ட்ரெண்டை பேஸ் பண்ணிவிட்டு. இப்போது நெகட்டிவ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் வந்து இப்போ இங்கிருந்து மார்க்கெட் வந்து ஒரு மேலே ஒரு அப்சைட் மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு. அப்போது இது வந்து இந்த மொமெண்டம் கொடுத்ததுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். இப்போ அதே வந்து நீங்கள் செல்லிங் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ கீழே இவ்வளோ தூரம் வந்து ஃபால் ஆகிருக்கு, ஃபால் ஆனதுக்கான ஒரு ரீட்ரேஸ்மெண்ட். அப்போது இதில் வந்து நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் வந்து இது பை ட்ரெண்டில் இருக்கா இல்லைனா வந்து செல் ட்ரெண்டில் இருக்கா. அப்போ அந்த ட்ரெண்டு தெரிஞ்சிட்டுனா இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு
ட்ரெண்டிங் சைடில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதா இல்லைனா வந்து கரெக்ஷன் சைடில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதான்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு வியூ வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஓகே, இப்போது டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபிப்னாக்கி யூஸ் பண்ணிங்க, இப்போ நீங்கள் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த டூல் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ அதை பேஸ் பண்ணி காட்டும்போது எனக்கு ஓவராலாக வந்து கோல்டு அரௌண்ட் ஒரு 3450 இந்த ரேஞ்ச் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி இங்கே வந்து இந்த சார்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து காமிக்குது. இல்லை வேறு என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போது இங்கே சொன்ன ரீசன் இங்கே வந்து மார்க்கெட் மேலே போகாது, கீழே தான் செல்லிங்கில் தான் இருக்குன்னு சொன்ன ரீசன் சொல்லி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த செகண்ட் டார்கெட் லெவல்ஸ்னு சொல்லுவோம். எப்பயுமே நம்மளுக்கு வந்து அந்த டார்கெட் லெவல் ஹிட் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்கும். அப்போ இங்கே மேஜரான சப்போர்ட் லெவல், இந்த சப்போர்ட் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இடத்துல ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸ் அந்த எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கோ அந்த ரேஞ்சில் இருக்குது. அப்போ இது நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் கீ சப்போர்ட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது 3650 அதுவும் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓவராலாக வந்து 3450 வரையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் என்னென்ன ஃபேக்ட்ஸ் வேறு என்ன ஃபேக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஃபிப்னாக்கி ரீட்ரேஸ்மெண்ட் பற்றி சொல்லியிருப்பேன். மார்க்கெட் இப்போ கோல்டு பொறுத்தவரையும் ஒரு தடவையும் நம்மளுக்கு வந்து அந்த 0.618 வந்து ஹிட் ஆச்சுன்னா அங்கிருந்து தான் மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் பேக் வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். அப்போது இந்த ஃபால் வந்து கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபிப் யூஸ் பண்ணிங்கனாலே இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா 0.5 இந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் வந்து இப்போது மார்க்கெட் இருக்குது. அப்போ அந்த 0.5 இங்கே சப்போர்ட் இருக்குது, சேனலோட பாட்டம் இப்போ இவ்வளோ ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்குது. அப்போது இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ்னு சொன்ன தெரியுமா அந்த 3450. இப்போ அதுவும் இப்போ அந்த ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் 0.68 இதுவும் நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு 50 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். அப்போது இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதுவும் கீழே வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போது இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் இது பிரேக் அவுட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்போது கமெண்ட்லேயே வந்து நீங்கள் சில பேர் கேட்டிருந்தீங்க இப்போ வந்து பை பண்ணலாமா இல்லைனா வெயிட் பண்ணலாமான்னு சொல்லி. இப்போதைக்கு மார்க்கெட் நீங்கள் ஒரு பல்காக பை பண்ண போகிறீங்கன்னா பல்காக பை பண்ணுறது வந்து நான் அந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் என்ன சொல்ல அதையே வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு பார்ட் பை பார்ட்டாக வந்து பை பண்ணுறது வந்து எப்பயுமே வந்து சேஃப். எப்படின்னா நம்ம வந்து ஒரு எஸ்ஐபி போடுற மாதிரி தான். நம்மளுக்கு கீழே வர கொஞ்சம் கொஞ்சமாக அக்யூமுலேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்மளுக்கு கீழே வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அக்யூமுலேட் பண்ணுறது வந்து சேஃப். அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 grams ஆஃப் கோல்டு வந்து நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு 5% கீழே வந்துச்சுன்னா பை பண்ணலாம், இல்லைனா வந்து 3% கீழே வந்துச்சுன்னா பை பண்ணலாம். அந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து பை பண்ணுறது வந்து சேஃப். அப்போது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இது வரையும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து நான் இந்த டார்கெட் லெவல்ஸ் வந்து நான் வந்து செட் பண்ணேன்னு சொல்லி. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.